ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நாம் ஒரு ஸ்பெஷலான வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸ்பெஷல்னால் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் அப்படிலாம் இல்லை. வீட்டில் உங்கள் எல்லாருக்கும் தெரியும், ஆல்ரெடி வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அங்கே வந்து குட்டியாக ஒரு ஷெட்டு போட்டு வச்சுருக்கோம், சிமெண்ட்டு இதெல்லாம் வந்து வைக்கிறதுக்காக. அங்கே சப்போஸ் நைட் டைமில் ஸ்டே பண்ணுற மாதிரியோ இல்லை மேஸ்திரிங்க இவங்கெல்லாம் வந்து உட்கார்றதுக்கு ஒரு கைத்து கட்டில் ரெடி பண்ணலாம் அப்படின்றதுக்காக ஸ்டார்ட் பண்ணோம். இரும்பெல்லாம் வந்து தனியாக வாங்கி நாங்களே வெல்டிங் பண்ணி பற்ற வச்சாச்சு. இப்போ அதை வந்து நம்ம கயிறு கட்டிலாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து காட்டன் கயிறு வாங்கியிருந்தோம். பட் வீட்டில் எங்கள் ஃபாதர் இன்லா என்ன சொல்லிட்டாருன்னா, அது வந்து மழையில் நனைஞ்சால் சீக்கிரமாக மங்கி போயிடும், இப்போ பிளாஸ்டிக் கயிறு வாங்கிட்டு வாங்க. திரும்ப பிளாஸ்டிக் கயிறு வாங்கிட்டு வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணி ப்ராசஸ் போயிட்டே இருக்குது. இதை வந்து ஆல்டர்னேட்டிவில் லாக் பண்ணி உள்ளே விட்டு எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 3-4 மணி நேரமாக இந்த ப்ராசஸ் பண்ணி கடைசியில் வந்து போட்டு முடிச்சிட்டாங்க. ஈவினிங் ஒரு 5 o'clock 5:30 ஸ்டார்ட் பண்ணாங்க. நைட் 10 o'clock வரைக்கும் 3 பேரும் சேர்ந்து இந்த கட்டில் வந்து ரெடி பண்ணிகிட்டே இருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 70% வந்து முடிஞ்சிருச்சு. இதில் ஒரு இது என்னென்னா, ஒரு பக்கம் மட்டும் இந்த இன்டர்லாக்கிங் சிஸ்டமில் வந்து லாக் பண்ணிகிட்டே வராங்க. ஒரு சைடு வந்து ஒரு கம்பியை வச்சு கட்டியிருந்தார். ஏன்னு கேட்டேன், ஏன்னா தலை வைக்கும்போது இடிக்காதா எதுக்கு அப்படின்னு கேட்கும்போது என்ன சொன்னார்னா, இப்போ இது வந்து இப்போ டைட்டாக இருக்கும், நம்ம உட்கார லூஸ் ஆகிட்டே வரும், அப்போ வந்து மொத்தமாக பிரித்து டைட் பண்ண முடியாது, அதனால் அதுலேருந்து இழுத்து டைட் பண்ணி கட்டிக்கலாம் அப்படின்றதுக்காக தனியாக ஒரு பார்ட்டிஷன் மட்டும் விட்டுட்டு மீதியெல்லாம் இந்த இன்டர்லாக்கிங் சிஸ்டமில் நெஞ்சிட்டே வராங்க. அதாவது ஃபஸ்ட்டில் வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸ்டார்ட் பண்ணும்போது கயிறு வந்து ரொம்ப நீளமாக இருந்ததுனால உள்ளே விட்டு எடுக்கும்போது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்தது. பட் இப்போ வந்து ஆல்மோஸ்ட் முடிய கயிறு சின்னதானதுக்கப்புறம் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. பட் ரொம்ப டைட்டாக ஆரம்பிச்சிச்சு. உள்ளே வந்து எடுக்கிறதுக்குள்ளே ரொம்ப கஷ்டமாக ஆரம்பிச்சிருச்சு. பட் ஸ்டில் எனிஹவ் 3 பேரும் சேர்ந்து, என்னோடய ஹஸ்பண்ட், பையன், என்னோடய ஃபாதர் இன்லா 3 பேரும் சேர்ந்து இதை பண்ணிகிட்டே இருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஒரு 5 kgs வாங்கியிருந்தோம் அந்த கயிறு. பட் அது அவ்வளோ வந்து செலவாகலை. ஒரு 2 to 2.5 kilos தான் செலவாச்சு. மீதி அப்படியே இருக்குது. இன்னொரு கட்டிலும் வரும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த கயிறு இருக்குது. நெக்ஸ்ட் டைம் மேபி இன்னொன்று. இதில் என்னென்னா, இப்போ இதை வந்து இவங்க உள்ள ஸ்பேஷியஸாக இல்லை அப்படின்றதுக்காக தெரு லைட்டில் தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ வரவங்க எல்லாருமே இவங்களை நிப்பாட்டி, எங்களுக்கும் ஒரு கட்டில் வந்து இதே மாதிரி பின்னி தரீங்களா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் எல்லாருக்கும் பண்ணுற அளவுக்கு முடியாது. ஏன்னா இது முழுக்க என்னோடய ஃபாதர் இன்லாவோட ஐடியா தான். அவர் ஏஜுக்கு அவரால் இனிமேல் வந்து இவ்வளோ டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ணி மற்றவங்களுக்கெல்லாம் பண்ணி கொடுக்குற அளவுக்குலாம் நோ ஸ்ட்ரென்த் அண்ட் ஸ்டாமினா. இது வீட்டுக்காக அப்படின்றதுனால கொஞ்சம் கஷ்டப்பட்டு பண்ணிகிட்ருக்காரு. நாங்கள் ரெஸ்ட் எடுக்க சொன்னாலும் கேட்கல. அவருக்கு ஏதாவது ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணிட்டாருன்னா அது பண்ணிகிட்டே இருக்கணும், ஏதாவது ஒன்று செஞ்சுட்டே இருக்கணும். ஸோ அதனால் இன்ஸ்பைட் ஆஃப் ஹிஸ் ஹெல்த் ஹி இஸ் டூயிங் இட். ஸோ கூட பையன், பேரன் எல்லோரும் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. ஆல்மோஸ்ட் கட்டில் வந்து முடிய போகிறது. அதாவது ஒரு பார்ட்டிஷன் வந்து முடிய போகிற ஸ்டேஜில் இருக்குது. ஆல்ரெடி இருட்டாயிட்டு டைம் ஆகிட்டு, அதனால் வீட்டுக்குள்ளேயே எடுத்துகிட்டு வந்து பண்ணுங்கப்பா, இப்போ ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடுச்சுன்னு சொன்னாலும் கேட்கல. அந்த ஸ்ட்ரீட் லைட் வெளிச்சத்துலேயே தான் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த காலத்துலலாம் இந்த இரும்பு கட்டில், உடன் கட்டில், தேக்கு இதெல்லாம் இல்லை. இந்த மாதிரி கைத்து கட்டில் தான் எங்கே வேணாலும் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம், எங்கே போட்டு வேணாலும் படுத்துக்கலாம். நமக்கு உள்ளே வேணும்னா உள்ளே, வெளியில் வேணும் எடுத்துகிட்டு வரலாம். தெருக்களில் வந்து எல்லா வீட்லேயும் ஒரு கட்டில் இருக்கும். அப்போல்லாம் ஏதுங்க ஏசி, எல்லாம் காற்றோட்டமாக இந்த கட்டில் போட்டு வெளியில் தான் படுத்துட்ருப்பாங்க. ஆனால் ஒரு நல்ல பாடி மசாஜரும் கூட இந்த கைத்து கட்டில். என்ன பாடி பெயின் இருந்தாலும் இதில் படுத்தா வந்து செட் ஆகிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சு இது எல்லார் வீட்லேயும் இருக்க வேண்டிய ஒரு பொருள் அப்படின்னு தான் நினைக்கிறேன்.
என்னதான் மாடர்ன் அட்வான்ஸ்ட் டெக்னாலஜிஸ்லாம் நிறைய வந்தாலும் நம்மளோட ட்ரெடிஷன் அப்படின்னும்போது அது என்றைக்குமே வந்து வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லவே முடியாது. என்றைக்கும் நமக்கு ரெஃப்ரெஷிங்காக புதுசாக தான் தோணும். ஸோ முடிச்சாச்சு. இப்போ உள்ளே கொண்டு வந்து அந்த ரிமைனிங் குட்டி பார்ட்டிஷனுக்கு ஜஸ்ட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் சேர்த்து கட்டிகிட்டே வராங்க. இதை கட்டி முடிச்சிட்டாங்கன்னா இது எப்போ வேணுமோ லூஸ் ஆச்சுன்னா இதை மட்டும் பிரித்து அந்த கட்டில் வந்து டைட் பண்ணுறது தான். அவ்வளோதாங்க. இப்போ இவங்க பிளான் பண்ண மாதிரியே கயிற்று கட்டில் ரெடி ஆயாச்சு. இது எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள் எப்படி பின்வீங்க? இந்த கயிற்று கட்டில் பற்றி உங்களோட கமெண்ட்ஸ் என்ன? உங்களில் எத்தனை பேர் வீட்டில் இருக்குது அப்படின்றத மறக்காமல் எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. Until then, bye-bye.